ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. நம்மளோட வழிபாட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனல் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உக்கிர தெய்வங்களை வந்து வீட்டில் வச்சு யாருமே வந்து கும்பிட மாட்டோம். ஏன்னா அதுவும் பொதுவாக சொல்லப்போனால் காளி அந்த மாதிரி தெய்வங்களை வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்றக்கே கொஞ்சம் யோசிப்போம். உக்கிர தெய்வங்களை வழிபட்டால் கஷ்டங்கள் வந்து அதிகமாக வரும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஏன் இப்போ நம்ம வராகியே கூட நம்ம வீட்டில் வச்சு கும்பிடும்போது பலரும் கேட்குற கேள்வி என்னென்னா, வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சிஸ்டர், கஷ்டம் வருமாமே, அதுக்கு வந்து இந்த மாதிரி முறையாக இருக்கும்லாம் சொல்கிறாங்களே, அப்படியா அப்படிலாம் கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உக்கிர தெய்வங்கள்னால் ஏன் பயப்படுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட தண்டனைகள் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க வந்து தப்பு அந்த மாதிரி தெய்வங்களை நம்ம கும்பிட்றோம்னாலே நம்மளோட மன சுத்தமாக எண்ணங்கள் சுத்தமாக வந்து நம்ம கும்பிடணும் அவங்கள. அது ஒன்று தான் அதற்கு தேவையான விஷயமே தவிர, நம்ம வந்து பல தவறுகளை செஞ்சுட்டு இல்லை நிறைய தப்பெல்லாம் செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட நியாயத்துக்கு போய் நிற்க முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் தப்புன்னா தண்டனை கண்டிப்பாக கிடச்சே தீரும். தப்பு செய்கிறாங்களா உடனே தண்டனை, அந்த மாதிரி தான் வந்து அந்த தெய்வங்கள் வந்து இருப்பாங்க. அதனால தான் அவங்கள கும்பிட்றக்கு வந்து யோசிப்பாங்க. சரிங்களா? அதே நம்ம மன சுத்தமாக நம்ம கும்பிடும்போது நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்பேற்பட்ட தெய்வங்களில் ஒரு வாரத்தில் ஒரு முறையாச்சு நீங்கள் கும்பிடுங்க. நிறைய விஷயங்கள், ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காம நம்ம தேடி அலைஞ்சிட்ருக்குறோம். ஆனால் வாரத்தில் ஒரு முறையாச்சு இந்த தெய்வங்களை நீங்கள் வீட்டில் படம் வச்சோ சிலை வச்சோலாம் வழிபட வேண்டியதே இல்லை. ஒரே ஒரு தீபம் வச்சு இவங்களை வழிபட்டாலும் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்பட்ட இந்த காளி தெய்வத்தை இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க. உக்கிர தெய்வம்னு சொல்லுவோம், இப்போ வராகியை வீட்டில் வைக்கக்கூடாதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வேணாம். வராகி அம்மன் நம்ம வீட்டிலலாம் ஒரு குழந்தையாட்ட இப்போ மாறிட்டாங்க. சரிங்களா? வராகி அன்னையை தாராளமாக வீட்டில் வச்சு கும்பிடலாம். சரிங்களா? அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம எந்த தெய்வமாக இருந்தாலும், உக்கிர தெய்வமாக இருந்தாலும் சாத தெய்வமாக இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம உண்மையாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். அதுதான் நமக்கு தேவை. சரிங்களா? அதனால் ஒன்றுமே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. காளியை வச்சு கும்பிட்றவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த காளி அன்னையை வந்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வந்து நம்ம செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி வீட்டில் நடந்த மிராக்கிள்ஸ் பார்த்துட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, வராகி அன்னைக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவு, ஒரு பிரசாதம்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சக்கரவள்ளி கிழங்கு நம்ம சிஸ்டர் வந்து அவங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த கிழங்கு அப்படியே அம்மா முகம் மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் நான், அந்த பிக்சரை பாருங்கள். அதில் பார்த்தீங்கனாலே அந்த மூக்கு அந்த கண்ணெல்லாம் தெரிகிற மாதிரி வராகியனோட வராக ரூபம் வந்து இந்த கிழங்குல வந்து தெரியுதுங்களா? அதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கிழங்கு வந்து அந்த சிஸ்டர் வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் வராகி மாதிரி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். இன்னொரு சகோதரி வந்து வீட்டில் வராகி அன்னையை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. ரொம்ப அருமையான ஒரு அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணுறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வராகி அணை தான். இது வந்து ஒரு கலசம் மாதிரி வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. நவாப்பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த பழத்தினால் அப்படியே மாலை கட்டி போட்டு ரொம்ப அழகாக வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் தீர்க்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, கடன் பிரச்சனை, இல்லை வீட்டில் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் ஒரு வகையான நீங்கள் பிரச்சனைகளை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாச்சு இந்த காளி வழிபாடுங்கிறத செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ விக்கிரகம்லாம் எதுவுமே தேவையில்லை. காளி எண்ணெயை மனசார நினச்சி ஒரே ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபம் வச்சாலே வந்து போதும். இதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த நல்லெண்ணெய் தீபங்கிறது நீங்கள் வீட்டில் இயற்கையாக அகல் விளக்கு வச்சுருக்கீங்கன்னா அதுவே நமக்கு போதும். வராகிக்கு வச்சுருக்க விளக்கு வராகிக்கு அப்படியே வச்சுக்கோங்க. காளியை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை கும்பிடலாம், செவ்வாய்க்கிழமை கும்பிடலாம். சரிங்களா? கும்பிட்ற டைமிங்கிறது எப்படின்னா ஈவினிங் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் கும்பிடணும். ஸோ இதுதான் வந்து டைமிங்கு. ஈவினிங் டைம் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். கண்டிப்பாக நான்வெஜ் எல்லாம் எதுவும் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக பீரியட்ஸ் டைம்லாம் இல்லாமல் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் மனசார வந்து வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். சரிங்களா? ஒன்றுமே இல்லை, ஒரு தீபம் வச்சு அன்னையோட ஒரு வரி மந்திரம் இருக்குது, காளியோட ஒரு வரி மந்திரம் இருக்குது. இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் வந்துட்டு எத்தனை வாட்டி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த மந்திரத்தை உங்களுக்கு காமிச்சிட்றேன். சரிங்களா? பாருங்கள், இதுதான் அந்த மந்திரம். ஒரு வரி மந்திரம் தான் இது. ஓம் காளி தேவியே போற்றிவோம். இவ்வளோ தாங்க இந்த மந்திரம். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை 308 வாட்டி சொல்லணும்.
செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 to 10 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்க குங்குமத்தை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லலாம். குங்குமம் பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அச்சதை இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் அரிசி, அது வச்சு நீங்கள் பண்ணலாம். வெள்ளை நிற பூக்கள் அல்லது சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட்லாம் இந்த அர்ச்சனைகளை வந்து நீங்கள் செய்யலாம். சரிங்களா? இப்படி அர்ச்சனை பண்ண அந்த குங்குமத்தையோ இல்லை அந்த மஞ்சளையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு கூட நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகும்போது நெத்தியில் வச்சுட்டு போகலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு செய்யலாம். இதை வாரத்தில் ஒரு வாட்டி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி இத்தனை வாரத்துக்குள்ளே எனக்கு முடியணும், இவ்வளோ நாளுக்குள்ளே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த வழிபாடுகளை வந்து செய்யலாங்க. இது அதிகபட்சம் 1-2 வாரத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து காமிச்சிரும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இது. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஊரில் தான் வந்துட்டு காளி அன்னையை வந்து கும்பறக்கு வந்து பயப்படுறோம். இதே மகாராஷ்டிரா, ஒரிசா அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா காளி அன்னையை வந்து கும்புறதுங்கிறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் சித்திரை மாதம்லாம் வந்து எல்லா கோவிலும் விசேஷம் நடக்கும். இந்த பால் குடமெல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. இதே போல் அங்கே வந்துட்டு காளிக்கு வந்து இந்த மாதிரி செய்வாங்களாமாங்க. காளினாலே அங்கே ரொம்ப பவர்ஃபுல். நம்ம சிஸ்டர் கூட ஒருத்தங்க வந்து மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா காளிக்கிட்ட நாங்கள் வேண்ட ஆரம்பிச்சிருவோம், அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் சிஸ்டர், அவங்ககிட்ட வேண்டினாலே போதும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த ஊர்லலாம் வந்துட்டு இது ஒரு திருவிழா மாதிரி பண்ணுவாங்களாமாங்க. அதாவது காளிக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம்லாம் பால் குடம் எடுக்கிறது, வேண்டுதல் வைக்கிறதுன்னு நிறைய விசேஷமெல்லாம் பண்ணுவாங்க. இப்படியாப்பட்ட தெய்வத்தை வந்து நம்ம வந்துட்டு ஒரு விசேஷமாக பெரிய அளவில் பண்ணாட்டியுமே நம்மளால் முடிஞ்ச வாரத்தில் ஒரு வாட்டி வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ தீராத இவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு மாற்றங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும். அதற்காக வேண்டி தான் இந்த மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ இது ஒரு முறை இருக்குது. இப்போ இந்த முறை மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து நீங்கள் போகிறீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு தடங்களாயிட்டே இருக்குது, தடங்கள் இல்லாமல் அந்த விஷயங்கள் எல்லாம் முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க உக்கிரதெய்வம் கோயில்கள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். உக்கிரதெய்வ கோவில்கள்னு சொல்லும் போது காளி கோவிலாக இருக்கலாம், பிரத்யங்கரா தேவி கோவிலாக இருக்கலாம், மாசாணி அம்மன் கோவிலாக இருக்கலாம், கால பைரவர் கோவிலாக இருக்கலாம், இந்த மாதிரி வராகி அம்மன் கோவில், இப்படி உக்கிரதெய்வங்கள் கோவிலில் ஏதாவது ஒன்று, பைரவர் டெம்பிள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இருந்தே தீரும். சரிங்களா? இந்த தெய்வங்களில் ஏதாவது ஒரு கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா அந்த கோவிலுக்கு போங்க. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி சரிங்களா, அந்த கோவிலுக்கு போங்க. அங்கே போய் மனசார பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கோ அதை அவங்க பாதத்தில் வச்சுட்டு, எந்த தடங்களும் நடக்கக்கூடாது, எந்த எதிர்மறை எண்ணங்களும் எனக்கு பழிக்கக்கூடாது இதுவாங்க இல்லைங்களா. உங்களுக்கே தெரியும் மறைமுகமாக அந்த செய்கிற எந்த விஷயங்களாக இருந்தாலும் என்னை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா நீங்கள் வேண்டிட்டு கோவிலில் திரிசூலம் வச்சுருப்பாங்க, வேல் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த வேலில் எலுமிச்சம்பழத்தை வாங்கி குத்தி வச்சுட்டு போவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த திரிசூலத்தில் 3 எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சுருக்காங்க. இது எதற்காகனா எதிரிகள் தொல்லையில் வந்து நம்மளை வந்து காப்பாற்றும். யாராவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, செய்ய விடாமல் தடுக்கிற அந்த எதிரிகள் தொல்லையிலேருந்து நம்மளை காப்பாற்றும், தடைகளை உடைச்சறியும், கட்டுகளை உடைச்சறியும், எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் முடிச்சு கொடுக்கும். இதை செஞ்சுட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம போகும்போது அந்த தெய்வம் நமக்கு துணையாக இருந்து அதை முடிச்சு கொடுப்பாங்க. அதுக்காக வேண்டியது அந்த திரிசூலத்தில் எலுமிச்சம்பழத்தை வந்து கோவிலில் குத்தி வைக்கிறாங்க. சரிங்களா? இது உக்கிரதெய்வ கோவிலில் நம்ம செய்யும் போது, அதுவும் செவ்வாய் வெளியில் நம்ம செஞ்சுட்டு அந்த விஷயத்தை தொடங்கும் போது அந்த விஷயம் சுபமாக நமக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இது பலரும் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த திரிசூலத்தில் வந்து எலுமிச்சம்பழத்தை ஏன் சிஸ்டர் குத்தி குத்தி வைக்கிறாங்க, இது நிறைய பேர் இப்படி செய்கிறத பார்க்குறேனே, அதெல்லாம் வேண்டிட்டு செய்வாங்களா, எதுக்கு செய்கிறாங்கன்னு இப்படி கேட்டிருக்காங்க. அதுக்காக வேண்டியதான் இதை சொன்னேன் நான். சரிங்களா? திரிசூலத்தில் எலுமிச்சம்பழத்தை குத்தி வைக்கிறதுங்கிறது தடைகளை உடைக்கக்கூடியது. அதுக்காக தான் அது இப்படி செய்வாங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். அம்மன் கோவிலையும் செய்வாங்க. அம்மன் கோவிலில் நார்மலான அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்குனாலும் அம்மன் கோவிலையும் போய் செய்வாங்க. செவ்வாய் வெளியில் உக்கிரதெய்வ கோவில்களில் நம்ம செய்யும் போது அதோட பவர் வேறு மாதிரி இருக்கும். அதற்காக வேண்டி தான் இதை நான் சொல்லியிருக்கேன். அதே போல் அந்த ஒரு வரி மந்திரம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை நீங்கள் கோவிலுக்கு போய் கூட செய்யலாம். ஈவினிங் டைம் கோவிலுக்கு போக முடிஞ்சதுன்னா அங்கே போய் சாதாரணமாக வாயால் சொல்கிறது கூட 308 தடவை சொல்லிட்டு பாருங்கள், அது வேறு மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட் காமிக்கும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் தான் இதெல்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யணுங்க, அதுதான் மெயினான ஒரு விஷயம். நம்ம தப்பு வச்சுட்டு நம்ம மேலே தப்பு வச்சுட்டு கடவுள்கிட்ட போய் எதுவுமே அதை நியாயப்படுத்தி நம்ம கேட்கக்கூடாது. நியாயமான கோரிக்கைகள் கடவுள்கிட்ட வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. சரிங்களா? அதுவும் காளி தெய்வம் வழிபாடில் நம்ம பண்ணுறோன்னா பயபக்தியோட நம்பிக்கையோட நியாயமான விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம். சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.